Hi students. Next sum நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறதோட continuation டா. Find the areas of the shaded region. Okay வா? So இதுல எத்தனை shaded parts இருக்கு? எத்தனை shaded parts இருக்குன்னா this is A1, this is A2 and this one is A3. சரியா? இந்த shaded partல பாருங்க இந்த மேல இருக்கக்கூடிய இந்த part மட்டும் first பார்க்கலாம். இதுல क्वेश्चनல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இந்த பாதி radius of this semicircle வந்து 14 cm ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So r is equal to 14 cm. Okay வா? So first area of the circle னா pi r square. ஆமா தானே? இப்போ it is a semicircle. இந்த பார்ட் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். This is the area of the semicircle. அப்ப complete circle ல பாதினா we have to divide the area of the circle by 2. சரியா? So 22 by 7. Pi value is 22 by 7 into r value is 14 into 14 the whole divided by 2. So 2 times. So 22 into 2 into 14 divided by 2. So நம்மளுக்கு புரியுதா இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். So இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 into 14. 4 2s are 8. 4 2s are 8. 2. So 308. So the area 1 is 308 centimeter square. புரிஞ்சுதா? Okay. Next area 2 and area 3. இதை நான் தனித்தனியா பிரிக்க போறதில்ல. ஓகேவா? இதை நான் எப்படி கம்பைன் பண்றேன்னா பாருங்க. இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். இந்த क्वेश्चनல இதுல இருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு 7 cm சொல்லிருக்காங்க. So இது என்ன குறிக்குது? It represents the radius of this circle. புரியுதா? இப்ப இந்த செமி சர்க்கிளை தூக்கி இது மேல வைக்கிறீங்கன்னு வெச்சுக்கலாம். அப்ப this will be a complete circle. ஆமாதானே? இப்ப இது ஒரு half semi circle, half circle. ஓகே? இந்த சர்க்கிள் பாதியா இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளோட பார்ட் வந்து இப்படி மூடுதுன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப it will become a complete circle. So already radius questionல கொடுத்திருக்காங்க. radius எவ்வளோ? 7 cm. ரைட்? புரிஞ்சுதா? So it describes இப்ப A2 வும் A3 யும் சேர்ந்தது என்னது? total pi r square. A2 and A3 இது வந்து A2, இது வந்து A3. ஓகேவா? நீங்க ஒரு ஜட்ஜ்மென்ட்காக நான் சொல்றேன். கிண்டர் ஜாய்னு ஒரு சாக்லேட் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த சாக்லேட்ட மேல ஒரு மூடி மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல டைரி மில்க் கூட ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க சர்க்குலர் ஷேப்ல. அதுல ஓபன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த ஓபன் பண்றது சாக்லேட் உள்ளார இருக்கிற பாக்ஸ் இதுன்னு வெச்சுக்கலாம். அதோட கேப் வந்து இதுன்னு வெச்சுக்கலாம். சோ க்ளோஸ் பண்ணீங்கன்னா it becomes a circle இல்லையா? சோ எனிவே இதனோட ரேடியஸ் என்ன? 1 தான். இதனோட ரேடியஸ் 7 cm. So this half semicircle, that is A2 and A3 becomes a complete circle. ரெண்டும் சேர்ந்து ஒரு complete circle ஆயிடுது. அப்ப 22 by 7 into radius is 7 square. So 7 into 7. So multiply பண்ணா 154 centimeter square. This is A2 and A3. They are asking the complete area of the shaded region. So இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ area, complete area ன்னு கேக்குறாங்க. So we have to calculate A1 plus A2 plus A3. So 308 plus 154. So 12, 1, 6, 462 centimeter square. This is the complete area of the circle, of the shaded portion. புரிஞ்சுதா? Okay, next question பார்க்கலாம். Next problem. ABCD is a flower bed. In the complete shaded part இருக்குலையா? இது வந்து flower bed. If OA is 21 meter, OA நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 21 meter. OC is 14 meter. Find the area of the bed. இந்த area of the bed நம்ம calculate பண்ணணும். Okay, this looks like இந்த part நம்மளுக்கு எப்படி இருக்கு? இந்த portion பார்த்தா it is a quadrant of a circle. ஓகேவா? 1/4 of a circle. So இந்த radius யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து small r ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். Let us consider this one as a small r and this one as capital R. ஏன்னா பெரிய சர்க்கிளா இருக்கு, இது சின்ன சர்க்கிளா இருக்கு. ஓகேவா? கம்பேர் பண்ணுங்க. இது மறைஞ்சிருக்கா எப்படி? ஓகே? நம்மளுக்கு தெரியல, ஒரு குவார்ட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. So we have to calculate this shaded part. அதுக்கு என்ன பண்ண போறோம்னா
1/4 இது ரெண்டுமே நம்மளுக்கு கால் பாகம் தான் ஓகேவா 1/4 தான் நம்மள கண்ணுக்கு தெரியுது இப்போ சப்போஸ் நம்ம இப்படி சர்க்கிள் இருந்ததுன்னா இப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய சர்க்கிளோட ஏரியால இருந்து சின்ன சர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அதாவது பை கேபிட்டல் R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர் அப்படின்னு சப்ட்ராக்ட் பண்ணுவோம் ஓகேவா பெரிய சர்க்கிளோட ஏரியா சின்ன சர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் இந்த ஷேடட் போர்ஷன் கிடைக்கும் இதுல இந்த பார்ட்ல ஒரு 1/4 பார்ட்டை தான் நம்ம இப்போ இந்த பிக்சர்ல பார்க்குறோம் அப்போ 1/4 ஆஃப் தட் சேம் வேல்யூ பை r ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் r ஸ்கொயர் ஸோ 1/4 into pi value is 22 pi is common so we have to take it outside of r square minus r square so 1/4 of 22/7 into r square capital R square na 21 into 21 minus small r square is 14 into 14 so 1/4 of 22/7 into 441 minus 196 so 1/4 of 441 minus 196 so 11 minus 6 means 5 so 13 so 4 245 so 22/7 into 245 so 7th table 7 3s are 21 remaining 3 so 5 times is 35 இதை multiply பண்ணி divide பண்ணிடலாம் 2 table இது 2 times 11 times further இதை multiply பண்ணி divide பண்ணிடலாம் so 35 into 11 so 35 385 which is divided by 2 so 1 times 2 remaining 1 9 times 8 2 times 4 remaining 1 0.5 so 192.5 centimeter square is the area of the flower bed புரிஞ்சுதா ஓகே சோ இந்த மாதிரி சம்ஸ்ல முதல்ல குவாட்ரண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஃபார்முலாலாம் மெமரைஸ் பண்ண வேண்டாம் just consider it as 1/4 of the circle so ஒரு complete circleல இருந்து ஒரு சின்ன circle subtract பண்ணீங்கன்னா இதுதான் ஃபார்முலா so அதுல ஒரு quarter of the portion தான் நம்ம பார்க்கறோம் so 1/4 of the same formula so substitute the given categories which we are given in the question okay thank you students